வந்து யோகா படிச்சிருக்காங்க. இந்த அரசு ஆரம்ப சுகாதாரத்துறையில் வந்து எங்களை வந்து ஈர்க்கப்பட்டால் உடனடியாக தமிழக அரசுக்கு வேண்டுகோளுக்கின்றோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரியில் இருக்கும் யோகா துறையை தயவு செய்து மூடுங்க, சரிங்களா? இந்த யோகா பயிற்சியாளர் இருக்கக்கூடிய வேலையை வந்து தட்டி பெறுவதனால வந்து இதில் வந்து கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த யோகா கல்வியை வந்து மூடுனால வந்து குறைஞ்ச போகிறது இல்லை. ஏன்னா ஒரு 5000 8000 வந்து நாங்கள் வந்து 22 போராட்டம் பண்ணுறது உங்களுடைய எண்ணம் இருந்தால் தயவுசெய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் இந்த யோகா துறையை வந்து மூடுங்க தயவுசெய்து. கூடிய சீராக அதுக்கு உள்ள பலனை நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா 2021 வந்து நீங்கள் வர வேண்டும் ரொம்ப இதே பத்திரிகை செய்திகளை நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டோம். அது மாற்று செய்தியாக வராக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு ஏற்கனவே பணியில் உள்ள யோகா பயிற்சியாளர்களை தொடர்ந்து பணியமர்த்த வேண்டும். உடனடியாக யோகா பயிற்சியாளர்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு 3 காலத்துக்கு குறிப்பிட்டு கோரிக்கை வைக்கிறோம். ஒரு விரைவில் நல்லா செய்து வரும் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். மாநில பொதுச்செயலாளர் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம், யோகா பயிற்றுனர் ஆசிரியர் சங்கத்துடைய மாநில தலைவர் காசிநாத துரை அவர்கள், அதுபோல் சத்திய மாலாவர்கள் அவர்கள் சங்கத்துடைய நிர்வாகி சரத் பாபு அவங்க வந்திருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு அரசு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறோம், இது வந்து திராவிட மாடல் அரசு, அனைவருக்கும் அனைத்தும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய அரசு என்று மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு கூறுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கூறுகிறார்கள். அண்மையில் மருத்துவரை பணி நியமனம் செய்திருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அண்மையில் குறுஞ்செய்தி மூலமாக ஏறத்தாழ 253 யோகா பயிற்சியாளர்களை ஆரம்ப சுகாதாரத்தில் பணியாற்றக்கூடியவர்களை தமிழ்நாடு அரசு பணி நீக்கம் செய்துள்ளது. இது மிகுந்த வருத்தத்தை கண்காணிக்கிறது. அவருடைய ஊதியமும் மிக குறைவு. பெண் ஊழியர்களுக்கு, பெண் பயிற்சியாளர்களுக்கு வெறும் 5000 ரூபாய் தான் மாதந்தோறும் தொகுப்பூதியம் வழங்கப்படுகிறது. ஆண் பயிற்றுநர்களுக்கு மாதந்தோறும் வெறும் 8000 ரூபாய் மட்டும்தான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த யோகா பயிற்றுநர்களுக்கு, இந்த ஆசிரியர்களுக்கு கடந்த 15 மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை. 15 மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கப்படவில்லை. ஊதியமும் மிக மிக குறைவு. இந்த ஊதிய பாக்கி 15 மாதங்கள் மேல் இருந்தபோது கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவரை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். எந்த புள்ளில் வேலை பயிற்சி கூட தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது என்பது மிகுந்த வருத்தத்தை கண்காணிக்கிறது. எனவே உடனடியாக இந்த பணி நீக்க உத்தரவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும். அவர்கள் மீண்டும் பணி நியமனம் வழங்க வேண்டும். 15 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊதிய பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும். அதாவது இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத மருத்துவ படிப்பை படித்தவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை ரொம்ப குறைந்த ஊதியத்தை கொடுக்க வேண்டிய நோக்கத்தோடு இவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது வந்து சரியான அணுகுமுறை அல்ல. இந்த படிப்பை யோகா பயிற்றுவதற்கான பட்ட படிப்பு, பட்டய படிப்பை படித்தவர்கள் வந்து பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்கள். எனவே இவர்கள் வந்து சட்ட ரீதியாக இந்த பயிற்றுனர் வேலையை வந்து மேற்கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாகத்தான் இவர்கள் ஆரம்ப சுகாதாரத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். ஆனால் இவர்களை பணி நீக்கம் செய்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்துடைய அங்கீகாரத்தை பெறாத படிப்பை படிக்கக்கூடிய யோகா மற்றும் நேச்சுரோபதி படிப்பை படிக்கக்கூடியவர்களை நியமனம் செய்ய நோக்கத்தோடு தான் இந்த வேலை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தேசிய மருத்துவ ஆணையத்தாலோ அல்லது இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தாலோ அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ படிப்புகளை தான் துவங்க வேண்டும், நடத்த வேண்டும். ஆனால் தேசிய மருத்துவ ஆணையம் இந்திய மருத்துவ முறைகளுக்கான ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத, ஏற்கப்படாத ஒரு படிப்பை தமிழ்நாடு முழுவதும் துவங்கி ஏராளமான தனியார் நிறுவனங்கள் குத்திசல் கொண்டு பெருகி
அவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கணும் நோக்கத்தோடு தான் இந்த சனி வேலை செய்யப்படுதான் கூறப்படுகிறது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. இது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். எவ்வாறு இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு படிப்பை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரிகள் நடத்துகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஏன்னா அந்த மாதிரி படிப்பு படித்தா வேற எங்கேயும் வேலை செய்ய முடியாது. அதே போலவே அவர்கள் மேல் படிப்பும் படிக்க முடியாது. அந்த படிப்பை படிக்கக்கூடிய வாழ்க்கை என்பது எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல் தான் சில தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு படிப்பை அதற்கான கல்லூரிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி என்று கூறப்படுகிறது. இது குறித்து முழுமையான விசாரணை போட்டிருக்கிறோம். ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்த அந்த முன்னிலையே இந்திய மருத்துவர்களுக்கான கல்வி நிறுவனத்தின் ஆலயத்தில் கேரக்டர் ஆஃபீஸ் முன்னாலேயே நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம். கவலையில் பார்க்கிறாரு. எனவே தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு வர என்பதற்காகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்று மாலை பல்வேறு அரசு கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் சந்தித்து பேச இருக்கிறார்கள். அவற்றை விளக்க இருக்கிறார்கள். எனவே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போது தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனை குறித்து கவனம் செலுத்த இதற்கு யோகாசனம் படி 9 லட்சம் ரூபாய்க்கு இணைப்பேசப்படுகிற குற்றங்கள் இது தொடர்பாக இதை எதிர்த்து கடுமையான போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் சமூக மருத்துவ சங்கம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக நடத்தும். அதை விசாரணை சொல்லியிருக்கோம். ஏன்னா கூறப்பட்ட செய்தித்தாளில் சில செய்திகள் வருது. ஆனால் அது எப்போ நமக்கு தெளிவாக வரும் விசாரணை தெரியாது. அதனால் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு விசாரணை நேரம் விசாரணை வேண்டும். அந்த யார் தவறு செய்யணும் அவங்க கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறார். அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும். அதுபோல தமிழகத்தில் 2023 ஒரு 60 சித்தா மருத்துவர்கள் யோகா பயிற்சியாளர் நியமிச்சாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள சம்பளத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ 1.5 வருஷமா சம்பளம் கொடுக்கல. அதுக்காக உங்களை சந்தித்து வந்திருந்தோம். எத்தனை நாள் சம்பளம் கேட்டதுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சம்பளம் வந்ததால உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம். நாங்கள் ஒரு வருஷம் போட்டு பார்த்தோம். ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. திடீர்னு என்ன வச்சுருந்தா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி விட்டுருக்காங்க. நாங்கள் சித்தா மருத்துவருக்கு கீழே தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். யோகா பயிற்சியாளர் இருக்காங்க. அதில் என்ன வச்சுருந்தா குறுஞ்செய்தி அனுப்பி இவங்க உடனடியாக 7/2/2025 இவங்க உடனடியாக பணியிலிருந்து வெளிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன பண்ணால் ஆல்ரெடியே ஏற்கனவே அந்த பணியை யோகா பயிற்சியாளராக 2 வருஷமா இருக்கும். குறுஞ்செய்தி எதுக்கு அனுப்புகிறாங்க, யார் அனுப்புறேன்னு தெரியல. உடனடியாக எல்லா சித்தா டாக்டர்களுக்கு ஒரு நேரத்தில் மாதிரி அனுப்பியிருக்காங்க. உடனடியாக இவங்க நீக்கிட்டா உங்களுக்கு துறை ரீதியாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தா டாக்டருக்கு மெசேஜ் அனுப்புவோம். எங்களை உடனடியாக இந்த 7ஆம் தேதி ஈவினிங் ரிப்பார்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிப்பார்ட்டாங்க. நாங்கள் உடனே இயக்குனர் கேட்டதுக்கு எங்களுக்கு தெரியாது, யார் அனுப்பி எங்களுக்கு தெரியாது சொல்லிட்டு அவங்க தண்ணி வச்சுட்டாங்க. இதில் என்ன இருக்குதுன்னா இந்த யோகா நேச்சுரோபதி கல்லூரியில் வேலை பார்க்குற முதல்வர் அந்த ஒருவர் மட்டும் 3 துறையில் இருக்காங்க. அது செய்தியாளர் கண்டிப்பாக கேட்டு அரசுக்கு தெரியப்படணும். கல்லூரி முதல்வர் இருக்காங்க, அதே மாதிரி இணை இயக்குநராக இருக்காங்க, அதே மாதிரி நோடல் ஆஃபீஸர் 3 பதில் ஒருத்தர் இருக்காரு. அது எந்த ஸ்டேட்லையும் இல்லாத ஒரு பதில் ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க. அவர் ஒரு கல்லூரி முதல்வராக இருந்தால் ஒன்று பிஹெச்டி முடிச்சிருக்கணும், இன்னொன்று ஒரு அனுபவ ரீதியாக பேராசிரியர் இருக்கணும். 5 வருஷம் குறைஞ்சது 5 வருஷம் 10 வருஷம் பேராசிரியர் நம்ம தான் முதல்வர் ஆக முடியும். கல்லூரியில் தமிழ்நாட்டுக்கே ஒரு முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி முதல்வர் ஒரு எந்த அடிப்படையில் இங்கே நேச்சுரல் யோகா நேச்சுரோபதி முதல்வர் இருக்காரு தெரியல. அது பல தடவை பேப்பரில் வந்துச்சு. அரசு இது ஸ்டெப் எடுக்கலை. அது உடனடியாக ஒருவர் எப்படி ஒரு 3 துறையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் தான் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு கொடுக்கணும். அதுபோல் இந்த 1.5 வருஷமாக எங்களுக்கு சம்பளம் வரல சரிங்களா. பெரிய வாழ்வாதார திறந்திருக்கு. எங்களுக்கு தொழிலாக இந்த யோகா துறை தான் சரிங்களா. காலையில் யோகா பண்ணுவோம், அதுமாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அது மாதிரி ஈவினிங் யோகா தான். பிள்ளை இந்த யோகா கலையில் தான் நாங்கள் இருக்கோம். அது மாதிரி யோகா நேச்சுரோபதி முடிச்சவங்க டாக்டர் சொல்லக்கூடிய அவங்க யோகா இன்ஸ்ட்ரக்டர் நாங்கள் வெளியில் போனோம் அப்படின்னா அவங்க அதே சம்பளத்துக்கு 5000 8,000 அவங்களுக்கு நியமிக்க பண்ணியிருக்காங்க.
இது வந்து பெரிய உள்நோக்கம் இருக்கு. என்னன்னா இவங்க வந்து டிம்லேயே வந்து ஒரு சிலவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த வந்து வீடு ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ்ல இப்போதைக்கு ஒரு 4000 கொடுங்க, உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் வந்து ஸ்டைப் மாதிரி பண்ணுங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து ஒரு 5 லட்சம் கிட்டுங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அவங்க வந்து இப்போ உள்ளே கொண்டு வராங்க. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து 250 பேர் வந்து ஒரு வருஷமா சம்பளத்தை வாங்கிட்டு 1.5 வருஷம் சம்பளம் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு உடனே நீக்கி விட்டு அதே இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து யோகா பயிற்சியாளர் நியமிக்கிறாங்க. அது வந்து அரசுக்கு வந்து ஒரு எதிரொலியை ஆட்டணும், அவங்க அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு சிலர் வந்து தூண்டி விடுறாங்க. உடனடியாக அந்த அரசு வந்து எங்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு வழங்கணும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வந்து 2007 வந்து ஐயா கலைஞர் ஆட்சி இருக்கும்போது வந்து யோகா பயிற்சியாளர் நியமித்தாங்க எல்லா விளையாட்டுத்துறை இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாநில அரசு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவங்களே வந்து ஒருங்கிணைத்து அனைத்து துறைகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. அதுபோல வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு குறிக்கோளாக இருக்குது. தயவுசெய்து முதலமைச்சர் அவர்கள் இப்போ உள்ள யோகா பயிற்சியாளர்கள் உடனடியாக பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். அந்த விலை பேசப்படுறது வந்து உண்மையிலான சத்தியமாலா இப்போ ஐயாவும் டாக்டரும் சொன்னாங்க, எங்களுடைய கோரிக்கைகளை தான் அவங்க சொல்ல வராங்க. ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னா அதுக்கு நமக்கு மேலே இருக்கவங்க யாரோ அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த வகையில் நாங்கள் நிறைய முறையில் வந்து எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வச்சுருக்கோம். யார் யார்கிட்டலாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்துருக்கோம், இயக்குனர் அவர்களை சந்திச்சிருக்கோம், கமிஷனர் அவர்களையும் சந்திச்சிருக்கோம், துணை முதல்வர்கிட்டையும் பேசியிருக்கோம், முதல்வரோட மனுவும் கொடுத்துருக்கோம். எல்லா பக்கமுமே நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வைக்கிறோம். ஆனால் ஒருத்தருமே அதை வந்து கண் கொண்டு பார்க்க மாட்டாங்க, காது கொண்டு கேட்க மாட்டாங்க. அதுக்கு முதல்ல என்ன கேள்வி, ஏன் இந்த நிலை, ஏன் இந்த அவல நிலை யோகா பயிற்றுனர்களுக்கு? பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா யோகா தான் பாரம்பரிய முறை, சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலை. இது நம்ம தமிழகத்தில் கிடைச்சது பெரிய விஷயம். இந்த கலையை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாங்க, சுகாதார மையங்கள்ல பெரும்பாலும் பிரசவம் இயல்பாக நடைபெறுகிறது. அதுக்கு காரணம் யோகா சொல்லிக் கொடுக்கறது அப்படின்றது நிறைய நியூஸ் நீங்களே அதை போட்டிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த வகையில நாங்கள் தகுதி இல்லாம போனது எப்போ? 3 ஆண்டு காலமா வேலை செய்யறோம் அப்படின்னா 3 ஆண்டு காலமா எங்களுக்கு தகுதி இல்லையா, வேலை செய்ய எங்களுக்கு சரியில்லையா, இல்லை அவங்க எப்படி எங்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஒரு கேள்வி எங்களுக்கு. இப்போ திடீர்னு ஐயா சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இவங்களுக்கு இந்த வேலைக்கு தகுதி இல்லை, இவங்களை மாத்திட்டு டாக்டர்ஸை இதுல எடுத்துட்டு வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஜாயின் பண்ணிலிருந்து 1 வருஷம் சம்பளம் வாங்கிட்டோம், இப்போ 20 மாதங்களாக சம்பளம் இல்லை. அப்ப இது நாள் வரைக்கும் எங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா அரசாங்கத்துக்கு தெரியலையா, இல்ல அமைச்சர்களுக்கு தெரியலையா, இல்ல எங்களுடைய சித்த மருத்துவர்களுக்கு தெரியலையா, அது தெரியாம நாங்க பணியாற்றினோமா? இது ஒண்ணு. இப்பதான் நாங்க தகுதி இழந்துட்டோமா? தகுதி இழந்தோம்னு சொன்னா இது எங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல. நாங்க எந்தெந்த பல்கலைக்கழகம் மூலமா படிச்சிருக்கோமோ, ஐயா சொன்ன மாதிரி யூஜிசி நார்ம்ஸ்ல கீழே வரக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகத்துக்கும் இது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் பிஎஸ்சி படிச்சிருக்கோம், எம்எஸ்சி படிச்சிருக்கோம், டிப்ளமோ முடிச்சிருக்கோம். அப்ப அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லையா? ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பல்கலைக்கழகம் இருக்கு. அது முக்கியமான பல்கலைக்கழகத்துல எல்லாம் படிச்சிருக்கோம். பாரதியார் பல்கலைக்கழகம், மெட்ராஸ் பல்கலைக்கழகம், எஸ்ஆர்எம், இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியில முடிச்சுதான் வந்திருக்கோம். அப்புறம் ஏன் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? அப்ப இந்த இடத்துல ஒரு பார்வை பல்கலைக்கழகங்களுக்கும் இது ஒரு கேள்வி. அப்ப அவங்க பல்கலைக்கழகத்துல படிச்ச நாங்கெல்லாம் தகுதியற்றவர்கள்னா ஒன்லி பிஎன்எஸ்ஐ டாக்டர்ஸ் மட்டும்தான் தகுதியானவர்களா? அவர்கள் எந்த விதத்தில் தகுதியானவர்கள் என்பது எங்களுக்கு பதிலாக வர வேண்டும், ஒரு கோரிக்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா, எங்களோட அவங்க போட்டி போடுறாங்க. ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் தான், ஊதியம் தான் 5000 ரூபாய் கேட்கிறோம். ஒரு டாக்டர் 4 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு 5000 ரூபாய் சேலரிக்கு வேலைக்கு உள்ள வருவார்களா? 9 லட்சம் கொடுக்குறாங்க, 10 லட்சம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய கௌரவம் என்ன, அவங்களுடைய படிப்பு என்ன, ஏன் எங்களோட அவங்க போட்டி போட முயற்சி செய்யணும்? இரண்டாவது கேள்வி, ஒரு டாக்டர் ஒரு டிப்ளமோ கிரேடு, சர்டிபிகேட் கிரேடு, டிகிரி கிரேட்ல இருக்கிறவங்க கிட்ட எதுக்காக போட்டி எடுக்கிறார்கள்? இதுல என்ன உள் நடவடிக்கை இருக்கும்? இரண்டாவது கேள்வி. அடுத்ததா, நாங்க யாருடைய பணத்தையும் கேட்கல, அரசாங்க கருவூலத்துல இருந்து எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லல.
எங்களுடைய உழைப்புக்கு ஊதியத்தை கொடுங்க. எந்த ஒரு விவசாயியா இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாளரா இருந்தாலும் அவங்க உழைச்ச நேரத்துல அவங்க வியர்வை வெளியே வரதுக்குள்ள அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கணும்ன்றதுதான் பாரம்பரியம், முறை, மனிதாபிமானம். நாங்க மத்தவங்க ஊதியத்தை கேட்கல, இன்னொருத்தவங்க கிட்ட அபகரிச்சு நாங்க வாங்கல. ஆனா எங்க கிட்ட அந்த அபகரிப்பு நடக்குது. எங்களோட ஊதியத்தையும் நிறுத்தி வச்சு எங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய எங்க வேலையையும் கைப்பற்ற நினைக்கிறது யார்? இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல விரும்புகிறது? இப்போ ஒரு இடத்துல சொல்லுவாங்க, சின்ன இடத்துல பிரச்சனைனா ஒரு பெரிய இடத்துல போய் சொல்லுங்க. இப்ப நாங்க எந்த இடத்துல போய் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்க நிறைய இடம் சொல்லிட்டோம். இது ஒரு பிரஸ் மீட்டிங் கிடையாது. எங்களுக்கு எத்தனையோ பிரஸ் மீட்டிங் போட்டோம். ஏன் இது அரசாங்கம் பார்க்க மாட்டேங்குது? அதுக்கு பதில் வேணும் எங்களுக்கு. இந்த பதில வெளிப்படையாவோ அல்லது அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ன்ற ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊடகத்துறையும் தொலைக்காட்சி துறையும் பத்திரிகை துறை தான் இதை அழகா வெளிப்படுத்துறவங்க. இது எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய உரிமை, எங்களுடைய போராட்டம், எங்களுடைய கருத்தை நாங்க தெரிவிக்க விரும்புறோம். இப்போ ஒரு சின்ன விஷயம் எல்லாத்தையுமே விட்டுருவோம், எதுவுமே வேணாங்க, நாங்க எதுவுமே கேட்கலன்னா ரெண்டே விஷயம் தான் நாங்க கேட்கறோம்னா, ஒரு மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கமானது மக்களுக்காக தான் வேலை செய்யணும். அந்த மக்கள்ல ஒருத்தரா எங்களுடைய உணவு தேவை, எங்களுடைய ஊதிய தேவையை நாங்க கேட்கிறோம். ஒரு வாய் சோறு எடுத்து வெளியே வாய்ப்புல வைக்கிற பெரிய இடத்துல இருக்கிறவங்களா மனசாட்சியோட நினைச்சு பார்க்கணும். இந்த உணவை யோகா சொல்லி கொடுத்த 250 ஆசிரியர்கள் கிடைக்குதா கைக்கு கிடைக்குதா நாங்க நினைக்கணும்.